கேட்கும்போது ரெண்டுக்கும் சேர்த்து கேளுங்க. இங்க எனக்கு கடன் அடையணும், செல்வம் வரணும்னு கேட்டா மறுமையினால என்கிட்ட வந்து கடனாளின்னு யாரும் வந்து நின்று என்னுடைய நன்மையெல்லாம் பறிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னு கேளுங்க. அதே மாதிரி வந்து இங்க வந்து எனக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி மறுமையிலும் எனக்கு செல்வாக்கு இருக்கணும், உயர்ந்த தரம் இருக்கணும், சஹாபாக்களுக்கு பக்கத்தால வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கணும். இந்த மாதிரி இங்க கேட்கிற மாதிரி அங்கேயும் கேளுங்க. அப்பதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம துவா இங்க கபூல் ஆகும்போது அங்கேயும் கபூல் ஆகும். இப்ப அந்த திக்ர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது திக்ருன்னு சொல்லலாம், இல்ல துவான்னு சொல்லலாம், எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அதான் வந்து அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அப்படின்னா அல்லாஹுவே போதுமானவன், அவனே அர்ஷின் ரட்சகனாக இருக்கிறான், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மீதே எல்லா பொறுப்பையும் நான் சாட்டுகிறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு நாளை ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு பூரா நான் அல்லாட்ட பொறுப்பா படிச்சிட்டேன், நீ பார்த்துக்கோயா அல்லா அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ் வந்து நம்மளை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவான், நமக்கு கஷ்டம் வர்றதுலேருந்து காப்பாற்றுவான், நமக்கு மற்றவங்க கெடுதல் செய்யறதுலேருந்து காப்பாற்றுவான், நமக்கு வந்து பிடிக்காத விஷயத்திலிருந்து காப்பாற்றுவான், நமக்கு கடன் வருவதிலிருந்து காப்பாற்றுவான், நமக்கு எல்லா தீங்கு வருவதிலிருந்து காப்பாற்றுவான். அது நோயா இருந்தாலும் சரி, எல்லாமே சரி. அப்ப இதை ஓதி என்ன பண்ணும், நீங்க வந்து ஒரு நாளை ஆரம்பிங்க. அதே நேரத்துல இதை நீங்க மாலை பொழுதையும் ஓதிக்கலாம்னு வந்திருக்கு. காலை 7 முறை, மாலை 7 முறை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது என்ன இவ்வளவு சின்னதாக தானே இருக்கு, இது ஓதுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. காலையில் 7 தடவை, சாயங்காலம் 7 தடவை ஓதிக்கோங்க. ஞாபகம் வர்றப்ப என்ன பண்ணுங்க, மறந்துட்டா கூட நீங்க நடுவில் கூட ஓதிக்கலாம். இப்ப நம்ம இதை 7 முறை ஓதிக்கலாம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இப்ப நம்ம இந்த 2 திக்ர் முடிச்சிட்டோமா, இதை தான் நீங்க ஓதிக்கணும். கையோடு சேர்ந்து என்ன பண்ணு தெரியுங்களா, குல் சூராஸ் 3ஐயும் 3 முறை ஓதிக்கோங்க. இதெல்லாம் குல் சூரா, குல்ஹு அல்லாஹு அஹது அப்படின்னு சொல்லக்கூடிய இக்லாஸ் சூராவும் வந்து நமக்கு குல் சூரா, குல் அவுது பிரப்பின் நாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுடைய தீங்கிலிருந்தும் ஜின்களுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தரக்கூடிய அந்த சூறாவையும் நீங்க ஓதிக்கோங்க. அதே மாதிரி குல் அவுது பிரப்பின் ஃபலக், ஃபலக்னா வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு படைத்த ஒவ்வொரு நாள் பொழுதுடைய எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாவல் கேட்கக்கூடிய சூறாக்காக இருக்கும். அதையும் நீங்க என்ன பண்ணுங்க, சூறாவாக இருக்கும், அதையும் நீங்க ஒதுக்குங்க. இந்த 3 சூறா தான் பாதுகாப்பிற்கான சூறான்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது. அதனால இதை நீங்க வந்து 3 முறை ஓதி நீங்க நாளை தொடங்குவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி நாளை தொடங்குறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி கூட இதை ஓதுவது நபியின் சுன்னத்தாக இருந்திருக்கு. அதனால இதை நீங்க என்ன பண்ணுங்க, 3 முறை ஓதுனாவே நாள் முழுவதும் எந்த ஒரு தீங்கும் நமக்கு நடக்காது. அப்ப நாள் முழுவதும் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த 3 விஷயத்த நீங்க கடைபிடித்துவாங்க. இது நீங்க காலையில மட்டும் ஓதாம காலையில மாலையிலன்னு சொல்லிட்டு 2 நேரமும் சேர்ந்து ஓதுங்க. நம்மளுடைய இஸ்லாத்துல நாள் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. சூரியன் உதயமாறதுல இருந்து அஸ்தமனம் ஆற வரையும், அஸ்தமனமானதுல இருந்து உதயமாற வரையும் அப்படி இருக்கு. காலையில இருந்து நைட்டு அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஃபஜ்ர்ல இருந்து மஹ்ரீபு, மஹ்ரீப்ல இருந்து ஃபஜ்ர்ன்னு இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த நேரத்துல என்ன பண்றோம், ஓதிக்கிறோம். மஹ்ரீப்னா மஹ்ரீபுக்கு ஓதுன்னு அவசியம் இல்லை, அசர் தொழுதுட்டு ஓதுங்க. அதோட வந்து என்ன ஆயிரும், சூரியன் வந்து மறைந்து விடும். அப்ப நீங்க ஓதிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கண்டிப்பா மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.